வணக்கம். ஒரு பிரம்மாண்டமான அதிசயத்த ஒரே ஒரு வரியில சொல்லிட முடியுமா? வாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வரியில தான் இந்தியாவோட ஒரு பெரிய அதிசயம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வரியை நாம உடைச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த கட்டிடத்தோட நோக்கத்தை பத்தி பார்க்கலாம். இது பழங்கால இந்திய இன்ஜினியரிங்கோட உச்சக்கட்ட சாட்சின்னு சொல்றாங்க. அதாவது இது வெறும் பில்டிங் இல்ல, நம்ம முன்னோர்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு இது ஒரு பெரிய அடையாளம். சரி, இந்த இன்ஜினியரிங் மாவல் என்ன ஷேப்ல இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு பெரிய தேர் வடிவத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்கு தேர் வடிவம்? ஏன்னா அது இயக்கம், பவர், அப்புறம் தெய்வீகத்தை குறிக்குது. இந்த பெரிய தேரை வரையறுக்கிற ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? மொத்தம் 12. ஆமா, 12 பிரம்மாண்டமான சக்கரங்கள். ஆமா, இது சாதாரண சக்கரங்கள் இல்ல, முழுசா கல்லால செதுக்கப்பட்ட பெரிய சக்கரங்கள். சரி, இப்ப இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து முழுசா ஒரு தடவை பார்க்கலாமா? முதல்ல இது இன்ஜினியரிங்குக்கான ஒரு உச்சகட்ட சாட்சி. அது ஒரு பெரிய தேர் வடிவத்துல இருக்கு. அதுல 12 பிரம்மாண்டமான கல் சக்கரங்களும் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த வார்த்தைகள் ஒன்னா சேர்ந்து கோனார்க் சூரிய கோவில நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. பாத்தீங்களா, சில சமயம் ஒரு பிரம்மாண்டத்தை விவரிக்க ஒரே ஒரு வரி போதும்.